எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க பழைய காலத்துல எடுத்த போட்டோவை சேமிச்சு வச்சு அனுப்பி இருக்காங்களோ தெரியல. இருந்திருக்கும் ஆனா போட்டோ எடுக்கல. போட்டோ எடுக்கல. அப்ப பிலிம் ரோல்லாம் இருந்திருக்கு. பொன் விழா வாழ்த்து மடல் தேடினாலும் எங்கும் கிடைக்காத பொண்ணோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பி இருப்பாங்களா? அனுப்ப மாட்டாங்க. அப்ப நிறைய பேரோட காய்ச்சிருக்கிறீங்க. லண்டன் லண்டன்ல யார் இருக்கிறாங்க? மக்கள் இருக்காங்க. வேற என்ன பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? சேத்ரபாலன். ஓகே, உங்களுக்கு எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 50. சரி, உங்களோட 50வது பர்த்டே செலிப்ரேட் பண்ற இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது, மிக்கி கொண்டு வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க தெரியலையா? இந்த கிஃப்ட் வந்து இங்க இருந்தா வேற ஒன்றும் இல்ல, வெளிநாடுல இருந்து கூட வந்திருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களா இருக்கலாம். யாரா இருக்கும்? சரி, வெளிநாட்டுல இருந்து வாரன்னு சொன்னா இந்த நாட்டுல இருந்து வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? லண்டன்ல யார் இருக்கிறாங்க? அக்கா ஒரு ஆள் இருக்கு. அவங்களோட பேர் வனிதா. சில வேளை அவங்களாம் இருக்கலாம், அவங்கள விட வேற யாரெல்லாம் அனுப்பலாம்? வேற என்ன பிடிக்கிறதுக்கு ஒருத்தரம் இல்லை. உங்களை பிடிக்கிற அளவுக்கு ஒரு தரம் இல்லையா? ஆனா பிடிச்ச ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துருக்க கிஃப்டை வாங்கி கொள்வோமா? சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது, மிக்கிட்ட கையில இருந்து வாங்கி கொள்ளுங்க. சரி, உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்க சொல்லி ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களை மெக்கானிக்னு சொல்லி ஸ்பெஷலா அழைக்கக்கூடியது யாரு? என்னத்துக்காக உங்களை மெக்கானிக்னு சொல்லி கூப்பிடுறாங்க? மெக்கானிக் வேலை தான் செய்யறீங்க. மெக்கானிக்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை அழைக்கிறது ஸ்பெஷலா? மச்சான் தானே. அதை விட வேற யாரெல்லாம் கூப்பிடுவாங்க? சரி, இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறார்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? சில உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பி இருப்பாங்களா? எவ்வளவு காலம் திருமணம் பண்ணி? 19 வருஷம். சரி, அப்ப 19 வருஷத்துக்கு முன்ன இளமையான காலங்களில் நிறைய பேரோட காய்ச்சிருப்பீங்க, அப்படி யாரும் அனுப்பி இருக்கலாமா? அனுப்ப மாட்டாங்க. அப்ப நிறைய பேரோட காய்ச்சிருக்கிறீங்க, அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்றத பார்த்தா ஏதோ இருந்துருக்கேன். சரி, நீங்க மெக்கானிக்ன்றதுக்கு அப்பால உங்களுக்காக நீங்க உங்களோட தொழிலோட சம்பந்தப்பட்ட ஒரு வாகனத்தின் பேர்லாம் கேட்க வந்திருக்குது. பிஎன்டபிள்யூன்னு சொன்னா பிடிக்குமா? வச்சிருக்கீங்களா? அப்ப வச்சிருக்கிற வாகனத்தையே ஒரு கேட்க அனுப்பி இருக்காங்க. என்ன சொல்றேன்னா, தம்பி இருக்கலாம், ஆனா தம்பி பக்கத்துல நிக்கிறான், அவருக்கு வேலை வருத்தத்தோட இருக்கிறார். வேலையிடத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை உங்களோட கூட வேலை செய்யறாங்களான்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? சரி, பெஸ்ட்டுக்கு கேட்க வாங்கி கொள்ளுங்க. சில வேளை நாங்க நினைக்கிறோம் உங்கள்ட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமென்னு சொல்லி. சில வேளை உங்கள்ட்ட கராச்சிக்கு வர லேடிஸ் கிளியோ ஆரன்னு அனுப்பி இருக்காங்களோ தெரியல. உங்களை என்ன சொல்ல சந்தோஷப்படுத்தினாதான் எங்கிட்ட காரத்தை வடிவா திருப்பி தரீங்கன்னு சொல்லி அப்படியே யோசிச்சாங்களோ தெரியா இல்லையா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட நண்பர்கள் ரீதியில அனுப்புறேன்னு சொன்னா இந்த நண்பன் அனுப்பி இருக்கலாம். கூட படிச்சாக்கள் இருக்கலாம். ஓகே, எங்க இருக்காங்க அவங்க எல்லாம்? சரி, அப்ப எல்லா நாட்டிலயும் இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னா இந்த நண்பனா இருக்கலாம். தெரியல, நண்பனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் நண்பன் இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கு தானே, அப்படி அனுப்புறேன்னு சொன்னா இருக்கலாம். மச்சான் இருக்கு, இந்த நண்பன் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, மச்சான் தம்பி இருக்கு, இருக்காங்க. இந்த இடத்துல இல்லாம வெளியில இருந்து அனுப்பி இருக்கலாம். அதுக்காக நாங்க கேக்குறோம். அப்படி அவர் எனக்கு விஷ் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வேற என்ன பேர்? சஞ்சுவாண்டு. ஓகே, எங்க இருக்காங்க? சம்பியில் இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்டா? சில வேளை அவங்களாவும் இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. நீங்க யாருன்னு தெரியான்னு சொல்றீங்க. சில வேளையில நிறைய போட்டோஸ் வந்திருக்கலாம். சில வேளை உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க பழைய காலத்துல எடுத்த போட்டோவை சேமிச்சு வச்சு அனுப்பி இருக்காங்களோ தெரியல. அப்படி இருக்காதா? சரி, அப்ப முந்தைய ஆகல் இருந்திருக்கீங்கன்னா போட்டோ எடுக்கல அவங்களோட? அப்படியா இருந்திருக்கும், ஆனா போட்டோ எடுக்கல. அப்ப பிலிம் ரோல்லாம் உறவினர்களா நண்பர்களா உங்களுக்கு அறிமுகமானாங்களா அல்லது உங்களோட வேலை செய்யறாங்களா இல்ல உங்களுடைய கிளியோட? தெரியாது. ஓகே, உங்கள்ட்ட நல்ல ரெகுலரா வர கிளியோ அனுப்புறேன்னு சொன்னா அப்படி இல்ல, எல்லாம் இருக்காங்க. சரி, அப்ப இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா அது யாரா இருக்கலாம்? இதுல நிறைய பேர் நிக்கிறாங்க. தம்பியா தான் இருக்கு. தம்பிட்ட பேர் கிருஷ்ணவாலன். ஓகே,
சரி, இப்ப மிக்கின்ற கையில இருந்து பிரேம வாங்கிக்கொள்ளுங்க. என்ன போட்டோ வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். ஏனே இன்னொரு பிறப்பு 2 பேரும் சேர்ந்தா பிறக்க போறோம். இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருப்போமே. ஆத்தா இருந்தா அன்பு கிடைக்கும், அப்பா இருந்தா அனுபவம் கிடைக்கும், அண்ணன் தம்பி இருந்தா தான் பலம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டோ பிரேம் வந்திருக்கு, வாழ்த்து மாடல் வந்திருக்கு. என்ன யார் அனுப்பி இருக்காங்க? தம்பிட பிள்ளைகள் பெரியப்பான்ற ரீதியில உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க. என்ன சின்ன ஒரு கவிதை வரி இருக்குது, உங்களுக்காக வாசிச்சு பாப்போமா என்ன இருக்குன்னு சொல்லி. ஹாப்பி பர்த்டே பொன் விழா வாழ்த்து மடல், தேடினாலும் எங்கும் கிடைக்காத பொன்னாளான திருநாளே எம் பெரியப்பாவின் பிறந்த நாள். இந்த வருடம் முழுவதும் உங்கள் எண்ணம் கைகூட வாழ்த்துகின்றோம். கடவுள் நமக்காக தந்த தந்தைக்கு நிகரான பெரியப்பாவுக்கு பொன் விழா வாழ்த்துக்கள். நல்ல சுகத்தோடு, நீண்ட ஆயுளோடு, புன்னகையோடு, நிறைந்த முகத்தோடு, மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் எங்கள் பெரியப்பா. வாழ்க வாழ்க. வாழ்த்துவோர் பெறாமகன்கள் அகர்சன், ஆருசன், அகிசன். அப்ப உங்களுடைய தம்பிட்ட பிள்ளைகள், அதாவது தம்பிட்ட குடும்பம் தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? கூட இருக்காங்க, செய்வாங்க. ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி தான் சொல்லுவோம். அவங்களை இந்த இடத்துக்கு கூப்பிடுவோமா? நான் அப்பவுமே சொன்னேன், தம்பி எப்போ நம்பிட்டு கொடுக்க மாட்டேன். மகிழ்விக்கோணும், உங்களுக்கு சிறப்பா ஒரு கிஃப்ட் தரணும்னு சொல்லித்தான் சர்ப்ரைஸ் அவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க அருகிலே இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா அவங்களுடைய தம்பிக்கும் தம்பிட்ட குடும்பத்துக்கும்? நன்றி. தம்பி சோமானெல்லாம் இருக்கணும். என்ன சொல்ற, அண்ணன் தம்பி பாசம்ன்றது ஈடுணை இல்லாத ஒரு பாச உறவு. இதே மகிழ்ச்சியோட நீங்க நீண்ட காலம் இருக்கணும். உங்களை கவலைப்படுத்துறதுக்காகவோ கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இந்த கிஃப்ட் உங்களை தேடி வேற இல்லை. உங்களை மகிழ்விக்கிறதோட உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்குது. இதே மகிழ்வோட நீங்கள் காலந்தோறும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய தம்பி சார்பாகவும் தம்பி குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.